தோனி தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து தற்போது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதன். இந்த வழக்குடைய பின்னணி என்ன? ஐபிஎஸ் அதிகாரிக்கு சிறை தண்டனை அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. எந்த வழக்கில் இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு? தோனி என்ன வழக்கு பதிவு பண்ணியிருந்தார்? கடந்த 2013ஆம் ஆண்டு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியில் சூதாட்டம் நடைபெற்றதாக ஏற்கனவே புகார் இருந்தது. இந்த புகார் தொடர்பாக ஐபிஎஸ் சம்பத்குமார் ஒரு விசாரணை நடத்தி ஒரு அறிக்கை வெளியிட்டார். இந்த அறிக்கை என்பது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியாக வெளியாகிறது. எனவே தன்னுடைய பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக கூறி 100 கோடி ரூபாய் மான நஷ்டீடு கேட்டு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி கடந்த 2014ஆம் ஆண்டு அந்த தனியார் தொலைக்காட்சி, அதன் ஆசிரியர் மற்றும் அந்த விசாரணை அதிகாரி ஐபிஎஸ் சம்பத்குமார் ஆகியோருக்காக வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பதில் மனு தாக்கல் செய்தார். அந்த பதில் மனுவை பார்க்கும்போது உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற உத்தரவுகள் குறித்து ஒரு களங்கம் விளைவிப்பதாக அந்த பதில் மனுவில் அவர் பல்வேறு கருத்து தெரிவிப்பதாக கூறி ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமாருக்கு எதிராக தோனி மீண்டும் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் தொடர்ந்தார். இந்த வழக்கை தொடர்வதற்காக அவர் ஏற்கனவே தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞரும் அனுமதியும் பெற்றிருந்தார். அதாவது அந்த பிரதான வழக்கில் ஐபிஎஸ் அதிகாரி தாக்கல் செய்த அந்த பதில் மனுவில் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் இந்த நீதித்துறை குறித்து பொதுமக்கள் வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை குலைக்கும் வகையில் பல்வேறு கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளதால் அவரை நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்திற்கு தண்டிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஒரு வழக்கில் தோனி ஒரு கோரிக்கை வைத்தார். அது மட்டுமில்லாமல் அனைத்து நடைமுறைகளும் முறையாக பின்பற்றி இந்த வழக்கு தொடரப்பட்டதால் இந்த வழக்கை முறையாக விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கில் தான் தற்போது நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது உயர்நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தை களமிக்கும் வகையில் அவர் பல்வேறு கருத்து தெரிவித்துள்ளதால் ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒரு உத்தரவை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்வதற்கு அதற்கு ஏதுவாக இந்த ஒரு தண்டனை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைத்தும் தற்போது ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 15 நாட்கள் சிறையை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்வதற்கும் தற்போது உயர்நீதிமன்றம் ஒரு கால அவகாசம் வழங்கியுள்ளது. தேவா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதன்.